வாழ்க அன்புடன் அனைவரும் நேராக வந்து கொள்ளுங்கள். சிம்மத்திரை. பிரபஞ்ச பேராற்றல் நம்மை சுற்றிலும் முழுவதுமாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, ஏனெனில் இந்த உயிரை தந்து இப்புவியில் சிறப்பாக வாழ வைத்தமைக்கு. தாய்க்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலையும் உயிரையும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து தந்தமைக்கு. தந்தைக்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான அறிவையும் துணிவையும் கொடுத்து வளர்த்தமைக்கு. குருவுக்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான ஞானத்தினையும் தக்க வழியையும் காண்பித்ததற்கு. ஆதியும் அந்தமுமாய் அனைத்திலும் நிறைந்திருக்கும் அற்புத ஆற்றலை, அணுக்களை அசைத்து அகிலத்தை இயக்கும் பிரபஞ்ச பேராற்றலை, சொற்களின் அதிர்வுகளாலும் காட்சிகளின் பதிவுகளாலும் எம் சிந்தையில் அடிக்கடி தோன்றும் எண்ணத்தின் உருவையே காணும் அவ்விடத்திலேயே உருவாக்கும் ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச சக்தியே, உன்னை வணங்கி தொடங்குகிறோம், அருள்வாய் எமக்கு. ஆத்மாவாகிய நாம் இருப்பது உங்களுக்கு இடையாக இருக்கின்றோம், அமைதியாக இருக்கின்றோம். இறைவா, உனது ஒளிமயமான பாதையை காட்டு, உன்னுடைய அன்பான வழியில் எம்மையும் அழைத்துச் செல். இறைவா, எங்களது தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை பயன்படுத்தி சரியானவற்றை நாங்கள் தேர்ந்தெடுப்பதற்கும் சரியான விடயங்களை செய்வதற்கும் அருள் புரிவாயாக. இறைவா, எங்களது முடிவுகள் சரியானவையாக இருப்பதற்கும் அனைத்தும் சரியாக நடப்பதற்கும் எங்களுடைய ஆழ்மன சக்தியை விழிப்பு நிலையில் வைத்திருப்பாயாக. இறைவா, உனது ஒளிமயமான பாதையை எங்களுக்கு காட்டு, உன்னுடைய அன்பான வழியில் எங்களையும் அழைத்துச் செல். எங்களது ஆழ்மனத்தை விழிப்பு நிலையில் வைத்திருக்க உதவுவாயாக. இறைவா, எங்களது ஆழ்மன சக்தியை விழிப்பு நிலையில் வைத்திருக்க உதவி செய்வாயாக. இறைவா, உனது ஒளிமயமான பாதையை எங்களுக்கு காட்டு, உனது அன்பான வழியில் எங்களையும் அழைத்துச் செல். இறைவா, தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் சரியானவற்றை தேர்ந்தெடுப்பதற்கும் சரியான விடயங்களை செய்வதற்கும் அருள் புரிவாயாக. இறைவா, உனது அன்பான வழியை எங்களையும் அழைத்துச் செல். சரியான முடிவுகளை எடுப்பதற்கும் சரியானவற்றை நாங்கள் செய்வதற்கும் அருள் புரிவாயாக. இறைவா, எங்களது ஆழ்மன சக்தியை விழிப்பு நிலையில் வைத்திருக்க உதவுவாயாக. இறைவா, உனது ஒளிமயமான பாதையை காட்டு, அன்பான வழியில் எங்களையும் அழைத்துச் செல்.
ஆழ்மன சக்தியை விழிப்பு நிலையில் வைத்திருக்க உதவி செய்வாயாக. இறைவா, உனது ஒளிமயமான பாதையை காட்டு. உனது அன்பான வழியில் எங்களையும் அழைத்துச் செல். இறைவா, தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் சரியானவற்றை தேர்ந்தெடுப்பதற்கும் சரியான விடயங்களை செய்வதற்கும் அருள் புரிவாயாக. இறைவா, உனது ஒளிமயமான பாதையை காட்டு. சரியான முடிவுகளை எடுப்பதற்கும் சரியானவற்றை நாங்கள் செய்வதற்கும் அருள் புரிவாயாக. இறைவா, உனது ஒளிமயமான பாதையை காட்டு. அன்பான வழியில் எங்களையும் அழைத்துச் செல். எங்களது ஆழ்மன சக்தி விழிப்பு நிலையில் இருக்க உதவி செய்வாயாக. இறைவா, எங்களது ஆழ்மன சக்தி எப்பொழுதும் விழிப்பு நிலையில் இருக்க உதவுவாயாக. அமைதியாக நம்மோடு வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள், மூதாதையர்கள், நண்பர்கள், இவர்களுடைய உயிர் ஆத்மாவுக்கு இறையாற்றலை அடைய வேண்டி நாம் பிரார்த்திக்கின்றோம். நமது தாய் தந்தையரை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் திருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளியையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றனர். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது வாழ்க்கை துணை எண்ணி பார்க்கின்றோம். அவருடைய உடல்களில் திருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது குழந்தைகளை ஒரு சிக்கிரமமாக எண்ணுகின்றோம். அவர்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றனர். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது உடன் பிறந்தவர்களை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றனர். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது உறவுகள், நட்புகள், அவர்களை எண்ணி பார்க்கின்றோம். அவர்களுடைய உடல்களில் திருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றனர். சேவைகள் புரிவோர்களுக்கு நன்றி. பௌதீக பொருட்களுக்கு நன்றி. பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி. நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன்.
எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். வாழ்க அன்புடன், வளர்க நன்றியுணர்வுடன், வாழ்க வளமுடன். நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். நான் உற்சாகமாக இருக்கின்றேன். நான் சக்தி மிக்கவன். நான் சாதனையாளன். என்னால் முடியும். வெற்றி நிச்சயம். நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். எனது உடல் உறுப்புகள் வலிமையாக இருக்கின்றன. நான் நேர்மறையாக சிந்திக்கின்றேன். நேர்மறையான உணவில் இருக்கின்றேன். அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பாக இருக்கின்றேன். பொறுமையாக இருக்கின்றேன். பணிவோடு இருக்கின்றேன். நான் எப்பொழுதும் குதூகலமாக இருக்கின்றேன். நன்றி உணர்வோடு இருக்கின்றேன். அனைவரிடத்திலும் நன்றாக பழகுகின்றேன். எனது முடிவுகள் தெளிவாக இருக்கின்றது. எனது முடிவுகள் சரியாக இருக்கின்றது. எனது தேர்ந்தெடுப்புகள் மிக சரியாக இருக்கின்றது. என்னுடைய ஆழ்மனம் விழிப்பு நிலையில் இருக்கின்றது. என் ஆழ்மனம் எனக்கு தகவல்களை தருகின்றது. என்னுடைய ஆழ்மனம் எனக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது. ஆழ்மனம் சக்தியோடு இருக்கின்றது. எனது உறவுகள் என்னோடு அன்பாக இருக்கின்றனர். எனது உறவுகள் எனக்கு பக்கபலமாக இருக்கின்றனர். என்னுடைய உறவுகள் எனது லட்சியத்தில் உறுதுணையாக இருக்கின்றனர். எனது உறவுகள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்றனர். நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இரு கைகளையும் தலைக்கு மேல் கொண்டு சென்று ஒன்றோடு ஒன்று தேய்த்து உங்கள் முழுவதும் 3 முறை விளைக்கொள்ளுங்கள். 1, 2, 3. இடது கையின் மீது வலது கை வைத்து உங்கள் பார்வையை மெல்ல விழித்து வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி உங்களுக்கு வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு ஆனந்த விடியல் நம்ம 24வது நாள்ல நம்ம இருக்கோம். இந்த பயணத்துல நம்மளுடைய கடந்து வந்த பாதை அப்படின்னு பார்த்தோம்னா நாம் ஒரு ஆன்மா அப்படின்னும், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே ஒரு ஆன்மாக்கள் அப்படின்னும், இந்த மனம் அப்படிங்கிறது எண்ணங்களுடைய தொகுப்பு, எண்ணங்களுடைய பதிவு. ஒவ்வொரு ஆன்மா கூடயும் அந்த எண்ண பதிவுகள் இருந்துட்டே இருக்கும். எத்தனை பிறவிகள் எடுத்ததோ அத்தனை பிறவிகளும் அதுல பதிவாயிருக்கும். அந்த எண்ண பதிவுகள் ரொம்ப ஆழமான பதிவுகள். அது ஆழ்மனம் அப்படின்னும், இந்த உடல் எடுக்கிறப்ப தோன்றக்கூடிய எண்ணங்கள்னால வர்றதுனால அது ஸ்தூல மனம், அதாவது அது வெளிமனம் அப்படின்னும், இந்த உலகம் முழுவதும் எல்லாருடைய எண்ணங்களும் பதிவாகி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச மனம் அப்படின்னும், நீங்க எந்த சிந்தனையில இருக்கிறீங்களோ, எதை பத்தி அதிகமா யோசிக்கிறீங்களோ, சிந்திக்கிறீங்களோ, அதை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க, ஈர்க்கிறீங்க. நீங்க எதை இந்த பிரபஞ்சத்துல கேட்டுட்டே இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அது ஈர்ப்பு விதி அப்படின்னு. பிரபஞ்ச தியானம், ஆழ்மன தியானம், ஆரோக்கிய தியானம், ஒரு உடம்புனா என்ன, அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அறிவுகள் என்ன, ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் என்ன அறிவு இருக்குது, இந்த உடலினுடைய மொழிகள் என்ன, உடலுக்கு தேவையான சத்துக்கள் என்ன, அந்த சத்துக்களை எடுக்கிறதுக்கான சவால்கள் இன்னைக்கு என்னவா இருக்குது, அந்த சத்துக்களை நாம எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த தகவல்களையும், ஆத்ம தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், இந்த உலகத்துல ஆன்ம உலகம்னா என்ன,
இந்த ஆன்ம உலகத்துல இருக்கக்கூடிய ஆன்மாக்களுடைய நிலைகள் என்ன, ஒவ்வொரு ஆன்மாக்களும் என்ன முடிவு எடுத்திருக்குது, அந்த ஆன்மாக்களுடைய பயணம் எங்கிருந்து ஆரம்பிக்குது, அதுல இளைய ஆன்மான்னா என்ன, முதிர் ஆன்மான்னா என்ன, குழந்தை ஆன்மான்னா என்ன, இந்த ஆன்மாக்கள் தன்னுடைய அன்புக்குரிய ஆன்மாவுக்காக என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிற சூரியதாசனுடைய கதையும், நல்லவரங்கள் போல வெளியில வாழ்ந்துட்டு இருக்கிற ஜிம்மிங்கிற ஆன்மாவுடைய கதையும், இந்த ஒவ்வொரு கதைகள் மூலமா ஆன்மாக்களுடைய பயணத்தை பற்றிய தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுட்டோம். அடுத்ததா நாம அன்பு தியானம் பார்த்தோம். இந்த அன்பு தியானத்துக்கு பிறகு நம்மளை இந்த உலகத்துல இந்த ஸ்தூல உடல் எடுத்திருக்க நம்மள நிறைய நாம நினைக்கிற எல்லா செயல்கள்லையும் வெற்றி பெற முடியாமலும் வெற்றி பெறுவதற்கும் வைக்கக்கூடிய சக்திகள். வெற்றி பெறாம இருக்கிறதுக்கான காரணம் நம்மளுடைய வாழ்க்கையில என்னமோ ஒரு விஷயம் நிறைவா இல்லையே அப்படிங்கிற அந்த உணர்த்தக்கூடிய விஷயம் நம்மளை வீழ்த்தக்கூடிய சக்திகள். அதுல முதல்ல ஒவ்வொன்றையும் இங்க செயல்படுத்துவது உங்களுடைய வெளிமனம். இந்த வெளிமனம் உங்ககிட்ட உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த பெயர்ல தவறான விஷயங்களை உங்கள்கிட்ட கொடுத்துட்டே இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அன்புங்கிற பெயர்ல மோகத்தையும், ரொம்ப உரிமையா எடுத்துக்கிறேன், எனக்கு ரொம்ப சொந்தமானது, நான் ரொம்ப பாசமா இருக்கிறேங்கிற பேர்ல சந்தேகத்தையும், இந்த மாதிரி நம்ம கிட்ட கொடுத்துட்டு இருக்க அந்த சக்திகள் நம்மளை உறிஞ்சக்கூடிய சக்திகள், நம்முடைய ஆற்றலை உறிஞ்சக்கூடிய சக்திகள், நம்முடைய எண்ணங்களை உறிஞ்சக்கூடிய சக்திகள், நம்மளை அன்புங்கிற பாதையிலேருந்து விலக்கி வைக்கக்கூடிய சக்திகள். இதெல்லாம் நம்ம நேற்று வரையும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் இன்னைக்கு டாபிக் நம்ம போகலாங்க. ஆனந்த விடியல் 24வது நாள். இன்னைக்கு பயணத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அகங்காரம். நம்ம கர்வம் அப்படின்னு சொல்லுவோம், அகங்காரம் அப்படின்னு சொல்லலாம். இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நம்மளை பற்றி, நம்மளுடைய வேலை, நம்மளுடைய தொழில், நம்மளுடைய மறந்த நிலை, உறவுகளுடைய பிரிவு, நல்லவற்றை ஒதுக்கக்கூடியது, தனது குலம் பற்றி, செல்வ வளம் பற்றி, பண்புகள்ல, ஆன்மீக அறிவுல, வெற்றியில, தோல்வியில, பணிவு மற்றும் மன்னிக்கும் குணம்தான் இதனுடைய மாற்று மருந்து. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் மாற்று மருந்து அதுதான். இப்ப அந்த அகங்காரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. இது இருந்துச்சு அப்படின்னா அங்க அன்புங்கிறது உள்ள வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. நல்ல விஷயங்கள் உள்ள வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. இதை பத்தி நம்ம பண்ணும்போது புராணங்கள்ல கிருஷ்ணருடைய ஒரு கதையில என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காளிங்கராயன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சர்ப்பம். அந்த சர்ப்பத்தை கொல்றதுக்காக அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த சின்ன வயசுலயே அதனுடைய தலை மேல அது ரொம்ப நிறைய தடவை அதுக்கு மன்னிப்பு கொடுத்து பார்ப்பாரு. ஆனா அது கேட்காது. அந்த ஊர் மக்களுக்கு கெடுதல் பண்ணிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் அதனுடைய தலையின் மீது நடனம் ஆடி அதை உள்ள கொண்டு போய் அதை கொல்லும் பொழுது, இப்ப எல்லாருமே பார்த்துட்டாங்களே கிருஷ்ணா, நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு, பலராமன் கேட்பாரு. நம்மள ஏன்னா நம்ம மனிதர்கள் மாதிரி தானே இருக்கிறோம். நீ இப்படி பண்ணதுனால உன்னுடைய தெய்வ சக்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே, நீ இப்படி அதிசயமா ஆச்சரியமா பண்ணிட்டி அப்படின்னு. இல்ல, இது நான் இப்படி அதை மெயின்டைன் பண்ணிக்குவேன். அவங்களுக்கு அதெல்லாம் மறந்துடும். உண்மையிலேயே இந்த காளிங்கராயன்கிறத நான் இங்க வதைக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் காளிங்கராயன் இருக்கிறான். அதாவது அந்த 10 தலை நாகம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகங்காரம் அப்படிங்கிற அந்த காளிங்கராயனை எப்ப அவங்க வீழ்த்துறாங்களோ அப்பதான் அவங்களுக்குள்ள நல்ல விஷயம், நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அன்புங்கிறது குடிபுக முடியும். அவங்களுடைய வெற்றி நடக்கும். இந்த ஆன்ம பயணம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ எல்லாருடைய தலைக்குள்ளேயும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அகங்காரம்ங்கிற ஒரு விஷயம் அப்படியே ஒரு துளிய ஆரம்பிச்சது அப்படின்னா அதை அப்படியே ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சமா வந்ததுனாலே போதும், அவ்வளவுதான். அது எல்லாத்தையுமே காலி பண்ணிடும். அப்ப அப்படிப்பட்ட அகங்காரம் நமக்குள்ள இருக்கா அப்படின்னு நம்ம நிறைய பேரை பார்த்து நம்ம கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அகங்காரமே கிடையாதுங்க, எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமே எனக்கு பிடிக்காது, நான் அகங்காரம்லாம் படவே மாட்டேன், எனக்கு அந்த மாதிரி கர்வமே எனக்கு இருந்ததே கிடையாது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. உண்மையிலேயே அகங்காரம் இல்லாம இருக்குதா?
அந்த கர்வம் நம்மகிட்ட இல்லாம இருக்குதா? எதுனால எல்லாம் இந்த அகங்காரம் துளிர்விட ஆரம்பிக்கும்? எந்த இடத்துல எல்லாம் இந்த அகங்காரம் வளர ஆரம்பிக்கும்? அப்படிங்கிற தகவல்களை நாம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இத நீங்க, "ஓ! அகங்காரம் தானே, இது ஒரு பெரிய விஷயம் இல்ல." அப்படின்னு நீங்க ஒதுக்கிட்டு போனீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான சாவி உங்க கையில கிடைச்சு அத திறக்காம போறீங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, இது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் இல்லங்க. இது நம்ம ரொம்ப நம்மள வெளிமனம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தினால தான் உங்கள நல்லா டியூன் பண்ணும். இப்ப உதாரணத்துக்கு, அ உங்க கூட நெருக்கமான ஒரு உறவுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உறவோட நீங்க ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு பேசாம இருக்கிறீங்க. அவரும் பேசல, நீங்களும் பேசல. இதுல யாரு தப்பு இல்லங்க. நீங்க கொஞ்சம் முதிர்ந்த ஆன்மாவா இருக்கிறீங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, சரி அவர் தான் புரியல. நம்மளே போய் பேசிடலாம். நம்ம அவர்ட்ட போய் பேசிருவோம். அப்படின்னு சொல்லி நீங்க முடிவெடுத்திருப்பீங்க இல்லையா? அப்படி முடிவெடுக்கிற அந்த தருணத்துக்குள்ளேயே உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். "நீ ஏன் அது மாரி முன்னாடியே இறங்கி போகணும்? உனக்கு என்ன அ அந்தஸ்து இல்லையா? நீ என்ன அவனோட கீழ இறங்கி போயிட்டியா? அவனே பேசாம இருக்கிறாங்கிறப்ப நீ ஏன் இறங்கி போகணும்?" அப்படின்னு அது உங்ககிட்ட பேசும். அப்படி பேசின அடுத்த நிமிடம் உங்களால இந்த முடிவிலேருந்து மாறிடுவீங்க. நெறைய இடங்கள்ல நீங்க இறங்கி போகலான்னு நினைச்சாலோ, அல்லது இறங்கி போறது அப்படிங்கிறது என்னன்னா, நல்ல வழிய தேர்ந்தெடுக்கிறது. அப்படி நீங்க நினைக்கிற அந்த தருணமே உங்ககிட்ட இந்த அகங்காரம் அப்பக்கப்ப உங்கள அமுக்கி வச்சுரும். புரியுதுங்களா? இந்த அகங்காரம்ங்கிறது சரியான வழியில நம்மள எப்பயுமே நடக்க விடாம பார்த்துக்கும். அப்படிப்பட்ட அகங்காரம் நமக்கு எந்தெந்த வடிவத்தில எல்லாம் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கலாம். நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில அத வராம பார்த்துக்கலாம். சரிங்களா? அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தன்னை பற்றி நெறைய பேருக்கு என்ன அகங்காரம், இன்னைக்கு எதுலேருந்தெல்லாம் அகங்காரம் துளிர் விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த உலகத்திலேயே எல்லாருக்கும் ரொம்ப புடிச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் நீங்களா எல்லாருமே சொல்லுங்களேன். ஒரு சும்மா ஒரு 5, 6 பேர் போடுங்களேன். அந்த சாட் பாக்ஸ்ல போடுங்களேன். உலகத்திலேயே ரொம்ப புடிச்சது யாரு? உங்களுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப புடிச்சது யாரு? அப்படின்னு அப்படியே நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு உறவோ ஏதோ ஒண்ணு இருக்கும் இல்லையா? யார உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்திலே? உங்களுடைய அந்த கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். யாருக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்னு ஒரு 1 ஆர் 2% போட்டாலும் சரிதான். நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆடியபிளா இருக்குதுங்களா? இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப புடிச்ச நபர் யார்? ஆடியபிளா இருக்கு அப்படின்னா, அத தெரியப்படுத்துங்க. அங்க கமெண்ட்ல போடுங்க. இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப புடிச்சது யார்? ம். ஓகே. அப்பா, என் குழந்தைகள், நீ, கிருஷ்ணா. ஓகே. உண்மையிலேயே என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே புடிச்சது ஒருத்தங்க அப்பா இப்படிதான் நம்ம சொல்லுவோம். நெறைய பேர சொல்லுவோம். இதான் இயல்பு. அப்படிதான் சொல்லுவோம். சரிங்களா? கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த 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 இது ஒரு விளையாட்டு மாரி நெனச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் அட்வான்ஸ்டா திங்க் பண்ணி சொல்லுவாங்க. ஆ உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே ரொம்ப புடிச்சது நமக்கு யாருன்னு கேட்டா, நம்ம தான். நமக்கு நம்மள தான் ரொம்ப பிடிக்கும். எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? நீங்க ஏதாவது உங்களுடைய உறவினர்களுடைய திருமணத்துக்கு போயிட்டு, அவங்க வீட்டுக்கு நீங்க போகும்பொழுது, அவங்க திரும்ப உங்கட்ட ஆல்பத்த காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு பிரிஃபரன்ஸ் யார் குடுப்பாய்ங்க அப்டின்னா, நீங்க கட கட கடன்னு அந்த ஆல்பத்த திருப்பிட்டு பார்த்துட்டே வந்துட்டு இருப்பீங்க சொல்ல சொல்ல. எந்த இடத்துல நீங்க வர்றீங்களோ, அந்த இடத்துல நீங்க நிறுத்தி பார்ப்பீங்க அவங்கள. சரிங்களா? ஒருவேள அவங்க அந்தந்த நேரத்துல டீ எடுக்க போயிட்டாங்க அப்டின்னா, அந்த ஆல்பத்த கடந்து போயிருந்தால், திரும்பவும் உங்க பேஜ எடுத்து வச்சு ஒரு வாட்டி பார்ப்பீங்க. நம்ம எப்டி இருக்கோம்? கரெக்ட்டா இருக்குமா? அழகா இருக்குமா? நல்லா இருக்குமா? நம்ம நல்லா பார்க்குறோமா? அப்படின்னு ஒரு வாட்டி நம்ம திருப்தி அடைஞ்சுக்கணும். நீங்களே அந்த கல்யாணத்துக்கு போகல அப்படின்னா மட்டும் தான், உங்களுடைய குழந்தைகள பத்தியோ, அல்லது உங்க வீட்டுக்காரர பத்தியோ, அல்லது உங்க மனைவிய பத்தியோ அடுத்த சிந்தனை வரும். அந்த திருமணத்துக்கு யார் போயிருந்தா? இதுதான் நம்முடைய இது. அதாவது நீங்க போயிருந்தா உங்கள பார்ப்பீங்க. உங்க கணவர் போயிருந்தாரு, இல்ல மனைவி போயிருந்தாங்கன்னா அவங்கள தேடுவீங்க. உங்க குழந்தைகள் அங்க போயிருந்தா அவங்கள தேடுவீங்க. இந்த வரிசையில தான் அது போயிட்டே இருக்கும். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய இயல்பு.
இப்ப இந்த மாதிரி இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள பத்தி நினைக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மள என்னென்னத்துக்கெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, ஒரு 4 பேர் என்ன சொல்லணும் நம்மள பத்தி? நல்லா அழகா ஒருத்தங்க சொல்லிடுறாங்க, "நல்லா அழகா இருக்கிறீங்க" அப்படின்னா. உங்களுக்கு என்னவா இருக்கும்? நான் அழகா இருக்கேனா? அத நீங்க 10 வாட்டி உங்களுக்குள்ள சொல்லிக்குவீங்க. ஒருத்தர் சொல்றாரு, "என்ன" சும்மா சாதாரணமா உங்களுடைய உறவுகளே சொல்லிடுறாங்க. உங்களுக்கு மூக்கு மட்டும் கொஞ்சம் இப்படி இருக்குது. ஏன் இப்படி இருக்குது? கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டா, நமக்கு மூக்கு எப்படி இருக்கும்? உடனே நம்ம 4 பேர்ட்ட நம்மளே கேட்போம், "என் மூக்கு எப்படி இருக்கு? நல்லா இல்லையா? என் மூக்கு இன்னும் மொட்டையா இருக்குதா?" அப்படின்னு சொல்லி நம்மளே கேட்டு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணுவோம். சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னா, நம்மள பத்தி, நம்மளுடைய அழக பத்தி யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது நல்லதா சொன்னா பரவால்ல. அது இன்னும் அதிகமாயிடும். ரொம்ப கம்மியா சொல்லிட்டீங்கன்னா, அது தாழ்வு மனப்பான்மையா போயிடும். நல்லதா சொல்லிட்டா, அதுதான் கர்வத்தை ஏற்படுத்தும். அப்போ ஒரு உயரமா இருக்கிறது, நான் நல்ல உயரமா இருக்கிறேன் அப்படின்னு டக்குன்னு ஏதாவது நான் எடுக்கிறேன் குடுங்க. நான் தான் உயரமான ஆளு. என்னிட்ட குடுங்க அப்படின்னு நம்மளே முன்னாடியே போறது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய சிறப்புகள், ஏதாவது நம்மகிட்ட ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா, அந்த சிறப்ப பத்தி நான் நல்லா பேசுறேன். இப்போ நான் நல்லா பேசிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, உடனே நான் நல்லா பேசிட்டு இருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பேச்சு திறமை அவருக்கு இருக்குது. சிறப்பு தகுதி ஏதாவது இருக்கு. டிராயிங் பண்றாங்க, இல்ல பாட்டு பாடுறாங்க, இல்ல எல்லார்ட்டயும் ரொம்ப அன்பா நடந்துக்கிறாங்க. இந்த ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டாலே அதுக்கு கூட ஒரு கர்வம் வந்துரும். நான் எல்லார்ட்டயும் ரொம்ப அன்பா நடந்துக்குவேன் தெரியுமில்ல, அப்படின்னு அது ஒரு கர்வமா மாறிடும். எல்லாத்தையும் நீங்க என்னெல்லாம் நல்லது செய்றீங்களோ, அது எல்லாத்துலயும் என்னென்னலாம் உங்களுக்கு சிறப்பு தகுதி இருக்கோ, அது எல்லாத்திலிருந்தும் இந்த கர்வம் முளைக்க ஆரம்பிக்கும். அத முளைக்க விடாம பார்த்துக்கிறது நம்மளுடைய வேலை. ரொம்ப முக்கியமானது. கல்வி தகுதி. நெறைய பேருக்கு நான் இவ்ளோ படிச்சிருக்கேன்னு, சும்மா திருமணத்து பத்திரிக்கையில பேர் போடுவாங்க. போடும்போது அந்த பின்னாடி ஒரு ஒரு பட்டத்த விட்டுருவாங்க. ஏதோ ஒண்ணு விட்டுருவாங்க. அதுக்கு இவங்க இந்த உறவையே குலைச்சு எடுத்துருவாங்க. நான் வரமாட்டேன் அந்த கல்யாணத்துக்கு. அவன் என்ன மதிக்கல. என்னுடைய பட்டத்த தப்பா போட்டான். முன்னாடி உள்ள ஆளுக்கு போட்டிருக்கான். எனக்கு போடாம போட்டான். என்ன வந்துச்சு? இது வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம்? ஆனா அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு உறவுகளையே தகர்க்கிற அளவுக்கு நம்மளுடைய வார்த்தைகள் தடிக்கும். நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும். என்ன காரணம்? அதுதான் என்னுடைய கர்வம். என்னுடைய படிப்பு என்னுடைய கர்வம். என்னுடைய சிறப்பு தகுதி என்னுடைய கர்வம். நான் பேசுவேங்கிறது என்னுடைய கர்வம். இந்த கர்வம் இருந்தா தான் நல்லது அப்படின்னு அந்த வெளிமனம் சொல்லும். கர்வமே இல்லாம இருக்கக்கூடாது. நெறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? கோபமே இல்லாம இருக்கக்கூடாது. மனுஷன் தான் கோவப்படணும்யா. அப்படின்னு யார் சொல்லிக் குடுப்பா? உங்க வெளிமனம் சொல்லிக் குடுக்கும். இதுதான் அது பண்ற வேலையே. எங்க சொன்னாங்க? எந்த புனித நூல்கள்ல இருக்குது? எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவங்கலாம் சொல்லுவாங்க. நீங்கலாம் வேற. மனுஷன்னா கோபம் இருக்காம இருக்கக்கூடாது. அப்படிம்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் கற்பிப்பாங்க. எல்லாத்துலயும் ஒரு நியாயத்த கையில வச்சுக்குவாங்க. அப்படி வச்சுக்கிட்டு தன்னை என்னைக்குமே நல்ல வழியில விடாம பாத்துக்கிறது தான் கான்சியஸ் மைண்ட். சரிங்களா? அப்ப நம்மள பத்தி நம்ம பெறக்கூடிய எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்மள பத்தி படுவோம். நான் அழகா இருக்கிறேன், நான் உயரமா இருக்கிறேன், நான் ரொம்ப என்கிட்ட எனக்கு ரொம்ப சிறப்பா நான் எல்லார்ட்டயுமே நல்லா பேசுவேங்க. நான் ரொம்ப பணிவா பேசுவேங்க எல்லார்ட்டயுமே. நான் எல்லாருக்குமே கேட்காமலே ஹெல்ப் பண்ணுவேங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம கேட்காம ஹெல்ப் பண்ணுவோம் உண்மை. ஆனா அதையே நம்ம அட்வான்ஸா எடுத்துக்குவோம். நான் எல்லாருக்கும் உதவி செய்றேன். நான் எல்லாருக்கும் ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறேன், வழிகாட்டுறேன். இப்ப நானே இங்க எடுத்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி பாடம் எடுத்துட்டு நான் எல்லாருக்கும் பாடம் எடுத்துட்டு இருக்கிறேன். நான் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கிறேன். காலையில இருந்துச்சு ஒரு பெரிய சேவை. நீங்க நல்லா சேவ் பண்றீங்க அப்படின்னு நீங்க 4 பேர் சொன்னா, "ஓ! நல்லா சேவ் பண்றோமா?" அப்படின்னு நமக்குள்ள ஒரு தலக்கணம் வரும் இல்லையா? அந்த அகங்காரம் எப்பயுமே வரும். ஒண்ணும் கிடையாது. இது எல்லாம் நம்ம கிடையாது. இறைவன் நம்மகிட்ட சொல்றார். அவ்வளவுதான். இது ஒரு கருவி நம்ம. இந்த மனோநிலை என்னைக்கு வருதோ, சும்மா வாய் வார்த்தையில இல்ல. உண்மையிலே. அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது உண்மை அப்படின்னா, உங்கள யாரும் மதிக்கலனாலும் சரி, உங்கள யாரும் உங்களுக்கான இத குடுக்கலனாலும், உங்களுக்கு அதனால எந்த ஒரு மனக்கசப்போ, இல்ல உங்களுக்கு சங்கடமோ வராது. இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நான் அதெல்லாம் நினைக்க மாட்டேன். எதுவுமே நினைக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. ஆனா அவருக்கு ஒரு முன்னுரிமை குடுக்கல, இது குடுக்கலன்னா, அது மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். எனக்கு இந்த இடத்துல ஒரு அவமரியாதை பண்ணிட்டாரு அப்படின்னு ஓடிட்டே இருக்கும். அப்படி ஓடுனுச்சுன்னா என்ன இருக்கு? அவங்கள்ட்ட ஒரு அகங்காரம் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த அகங்காரம் அங்க துளிர்விட ஆரம்பிச்சு. இத கண்டுபிடிக்கணும் நம்ம முதல்ல. அப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய என்ன சிறப்பு இருக்குதோ, அந்த சிறப்பினால வரக்கூடிய அந்த அகங்காரம், கல்வி தகுதியினால வரக்கூடிய அந்த அகங்காரம், இதெல்லாம் நம்மளால வருது. அடுத்ததா வேலை. நெறைய பேருக்கு என்னன்னா, அவங்க என்ன வேலையில இருக்கிறாங்களோ, அதுவே அவங்களுக்கு ஒரு அகங்காரம். வேலையே இருக்கிறவங்களுக்கும், வேலையே இல்லாதவங்களுக்கும் இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா, அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கும், அரசு வேலை இல்லாதவங்களுக்கும் இன்னைக்கு என்ன ஏன் அரசாங்கம்லாம் அத வச்சு ஈஸியா மக்கள பிரிச்சு வைக்கிறாங்க அப்படின்னா, அரசு வேலையில இல்லாதவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்மளால அந்த வேலைக்குள்ள போக முடியல அப்படின்னு. அரசு வேலைக்குள்ள வந்தவங்களுக்கு என்னன்னா, நான்லாம் யார் தெரியுமில அரசாங்க ஊழியர். அப்படிங்கிற ஒரு கெத்து. கெத்துன்னு சொல்லுவோம்ல, கெத்து, கர்வம்
இந்த மாதிரி இது எல்லாமே அந்த மனசுக்குள்ள ஒரு இதா மாறிட்டே இருக்கும். அப்ப இந்த ஒரு வேறுபாடு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேரோட மனசுலயும் ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன பண்ணுவாரு, இவர் சொல்லிட்டு பாரு, அவனுக்கு என்ன அரசாங்கம் பணம் கொடுக்குது, அவன் எப்படி வேணா வாழலாம்னு இவர் சொல்லுவாரு. அவர் சொல்லுவார், நான்லாம் அப்படித்தான், இவர் ஏதாவது மதிக்கலைன்னா, எனக்கே சும்மா இருக்கிற உனக்கே இவ்வளவு திமிரு இருக்குன்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படிம்பாரு. சரிங்களா? அப்ப என்ன காரணம் அப்படின்னா, இந்த வேலையும் தொழிலும் நாம ஏதோ ஒரு வணிகம் செய்யறோம் இங்க, அவ்வளவுதான். நம்மளுடைய ஆன்மா முன்னேற்றம் அடைய அதிலிருந்து என்ன விஷயங்களை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா நாம என்ன பண்ணுவோம், அதையே நம்மளுடைய அடையாளமா மாத்திக்குவோம். அதுவே நம்மளுடைய அடையாளமா மாத்திக்குவோம். அதிகாரம், அந்த வேலையில இருக்கிறப்ப அதிகாரம். ஒரு ஒரு ஓய வர்றாரு, அந்த நீங்க உங்களோட ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்கன்னா, உங்களுடைய கேடர்லயே இருக்கக்கூடியவங்கள்ட்ட நீங்க பழகுற தன்மையும், உங்களுக்கு மேல இருக்கிறவர்கிட்ட பழகுற தன்மையும், உங்களுக்கு கீழே இருக்கிறவர்கிட்ட பழகுற தன்மையும் வேறுபாடா இருந்துச்சுன்னா, உங்ககிட்ட அகங்காரம் இருக்குன்னு அர்த்தம். எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியா ஈக்குவலா அன்பாகவே பணிவாக தான் நீங்க பேசுறீங்க அப்படின்னா ஓகே. இப்ப நம்ம கீழே உள்ளவங்கள ஒரு வாயா அதை போய் எடுத்துட்டு அப்படிமோ, மேல இருக்கிற ஐயா சார் சொல்லுங்க சார் அப்படின்னு நம்ம கை கட்டி நிற்போம். அப்ப என்ன அர்த்தம், அவருடைய போஸ்ட், அந்த போஸ்ட்டுக்கு மதிப்பும் கொடுக்குறேங்கிறது வேற, பணிவா இருக்கிறேங்கிறது வேற. அது இங்க என்ன எதை வச்சிருக்கணும்னா, ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் நான் பணிவானவன், ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் நான் அன்பானவன், ஒவ்வொரு ஆன்மா கிட்டையும் நான் இப்படிதான் நடந்துக்குவேன் அப்படிங்கிற தன்மைதான் இருக்கணும் ஒழிய, அந்த வேலைக்காகவோ அவருடைய வேலைக்காக இழிவையோ அவருடைய வேலைக்காக பணிவையோ நம்ம காட்டுற இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட அகங்காரம் இருக்கு. அப்ப நம்மளுடைய அதிகாரத்தை, நம்மளுடைய வேலையில இருக்கக்கூடிய அதிகாரத்தை நம்மளோட பலம் கம்மியா இருக்கிறவர்கிட்ட காமிக்கிறது. எப்பயுமே ஒவ்வொரு ஆன்மாக்களுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க வலிமையானது இருக்கோ அதுகிட்ட கை கட்டி நிற்கும், எங்க வலிமையானது இல்லையோ அதுகிட்ட சண்டை பிடிக்கும், கொஞ்சம் அதிகாரத்தை காமிக்கும். நீங்களே பாத்தீங்க, பெரிய பெரிய ஷோரூம் எல்லாம் போவாங்க, அங்கெல்லாம் போனா என்ன பில்லு போடுறாங்களோ அந்த பில் அப்படியே கொடுத்துட்டு வந்துருவாங்க. ஏன், அங்க ஏதாவது பேரம் பேச சும்மா அந்த பிரஸ்டீஜ் போயிடும், அந்த இது போயிடும், எல்லாம் போயிடும், அதனால கொடுத்துட்டு வருவாங்க. இதுவே அவங்க ரோட்டு ஓரத்துல காய்கறி விற்கிறது இல்ல செருப்பு தைக்கிறாங்க, அந்த ஆள்கிட்ட போய் பயங்கரமா பேரம் பேசிட்டு இருப்பாங்க. என்ன வைக்கிறேன், என்ன இந்த காலத்துல இவ்வளவு வேலை போடுறா ஆகும்னு பேசுவாங்க. இது அங்க பேச முடியுமானா பேச முடியாது. ஏன், அவர் இதோட வலிமையில அதிகமா இருக்காரு, இவரோட கீழே இருக்கிறதா ஃபீல் பண்றாரு. அப்ப அதனால இந்த இடத்துல உங்களால பேரம் பேச முடியும், அங்க பேரம் பேச மாட்டோம். இங்கெல்லாம் என்ன இருக்குது, உங்களுடைய அகங்காரம், உங்ககிட்ட இருக்கிற அந்த அகங்காரம். சில பேர் வந்து இந்த மாதிரி பேசி விடுறதுக்காகவே சில பேர் அழைச்சிட்டு போவாங்க. நான் எப்படியாவது வாங்கி கொடுத்துருவேன், அவரை அடிச்சு பிடிச்சி பேசி அவர்கிட்ட இருந்து குறைச்சி வாங்கி கொடுத்து இவருக்கு ஒரு கர்வம், நான் அப்படிதான் எல்லா இடத்துலயும் வாங்கி கொடுத்துருவேன் தெரியுமா அப்படின்ற கர்வம். இதெல்லாம் எங்க இருக்குது, இதெல்லாம் யார்கிட்ட இருக்கும், யார்கிட்ட எல்லாம் கர்வம் இருக்கோ அவங்கள்ட்ட எல்லாம் இந்த இது இருக்கும். புகழ், அவங்களுக்கு இருக்கிற புகழ்னால, சரிங்களா, இதனால எல்லாம் அந்த கர்வம் வரும். தனக்கு ஒரு பெரிய பாராட்டு புகழ் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த அகங்காரம் வரும். போட்டி, சரிங்களா, போட்டியில அகங்காரம் வருது. பாராட்டு, இவங்களுக்கு பாராட்டு வருது, நிறைய பாராட்டு கிடைச்சிட்டே இருந்தா அதனால அந்த அகங்காரம் துளிர்விடும். ஒருத்தங்க விமர்சனம் பண்றாங்க, நல்ல விமர்சனமா இருந்தா அதுதான் வரும், அந்த மாதிரி வரும். அப்ப இதுல எல்லாம் அகங்காரம் நம்ம கிட்ட இருக்குதா அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரிதான் நடந்துக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட அகங்காரம் இருக்கு. சரிங்களா, நீங்க எல்லாத்துக்குமே ஒரு விமர்சனம் கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் விமர்சனம் கொடுக்கறதுல பக்காவா கொடுப்பேன், நான் எந்த விமர்சனம் பண்ணாலும் கரெக்டா பண்ணுவேன், அதுல ஒரு அகங்காரம் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா, விமர்சனம் பண்றதுலே அகங்காரம். பாராட்டு கொடுக்குற, நீங்க எல்லாருமே பாராட்டுவேன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே, அவர் அப்படிதாங்க எல்லாத்தையுமே பாராட்டுவார். ஒருத்தர் சாப்பாடு கொடுத்தா கூட ஓ சூப்பரா இருக்குங்க, நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், அவனே பக்கத்துல உட்காந்துருக்காரு, அந்த அம்மா உடனே சொல்லும், நீங்க பரவாயில்ல, நீங்களாவது பாராட்டுறீங்க, எங்க வீட்டுக்காரருக்கார ஒரு நாள் கூட பாராட்டினதே இல்லைன்னா அப்படின்னு, நம்ம எப்பயுமே பாராட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உங்களுடைய தலையில அந்த அகங்காரம் அப்படியே கொஞ்சம் துளிரும். என்னது, நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கிறோம்ல அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதையே உங்கள்ட்ட எங்கனையாவது ஒரு இடத்துல வெளிப்பட ஆரம்பிச்சு. சரிங்களா, இந்த மாதிரி ஒரு தன்மை மறந்த நிலை, அதாவது தன்னுடைய நிலையே அவங்க மறந்துடுவாங்க. இந்த மாதிரி அகங்காரம் இருக்குது அப்படின்னா தான் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறதே மறந்துடுவாங்க, தான் எப்படி வளர்ந்து வந்தோம் அப்படிங்கிறதையும் மறந்துடுவாங்க. சரிங்களா, தனக்கு உதவினவங்க யாராரு அதை மறந்துடுவாங்க, என்ன மாதிரி வெற்றிகள் பெற்றோம், எவ்வளவு தோல்விகள் அடைஞ்சோம், இது எல்லாமே மறந்துடுவாங்க. இது எல்லாமே மறந்துட்டு தன்னுடைய நிலையை வந்து உயர்வான ஒரு நிலையா மற்றவங்களை எல்லாம் அந்த தான் வந்த வழியெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அப்ப அடுத்து வரவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணணும். ஓ இந்த இடத்துல இப்படி வாங்க, நான் அப்படிதான் வந்தேன், பரவாயில்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நானும் ரொம்ப சங்கடப்பட்டிருக்கேன், நானும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், இப்ப நான் நல்லா பேசுறேன், திடீர்னு நான் உடனே உங்கள்ட்ட என்ன மாதிரிலாம் உங்களால பேச முடியாதுங்க, சும்மா போங்க, நான்லாம் எவ்வளவு என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு மட்டம் தட்டி பேசாம, இப்போ ஒருத்தர் பேசுறாரு,
ஒன்னும் சங்கடப்படாதீங்க சார். நான் உங்க அளவுக்கு பேசல சார். நான் ரொம்ப இதா பேசல சார். ஒண்ணும் இல்ல விடுங்க. நான் உங்களோட மோசமா பேசிட்டு இருந்திருக்கேன். நானே இப்படி பேசுறேன். நீங்க இதோட சூப்பரா பேசுவீங்க அப்படின்னு சொல்லி குடுக்குற அந்த நிலையா இருக்கும். அப்ப என்ன காரணம்? அப்ப நம்ம வந்த வழிகள் நமக்கு ஞாபகம் இருக்கு. நம்மள தூக்கி விட்டவங்களுடைய இது ஞாபகம் இருக்கு. அப்ப அவங்களே இல்லனாலும் இன்னைக்கு நம்ம யாரையாவது ஒருத்தங்கள நம்மள தூக்கி விடுறதுக்கு எத்தனையோ பேர் இருந்தாங்களே, அதே மாரி நம்மளால எத்தனை பேர தூக்கி விட முடியும்? நம்மளால எத்தனை பேருக்கு வழிகாட்ட முடியும்? அப்படிங்கிற மனோநிலை நம்மள்ட்ட வரணும். சரிங்களா? இதெல்லாம் எங்க வரும்? இது எல்லாத்தையும் மறந்துட்டா இந்த இடத்துல அகங்காரம் தான் அங்க அகங்காரம் ஒருத்தர்ட்ட வந்துருச்சுன்னா, அவர் தன்னையே மறந்துடுவாரு. தான் வளர்ந்த தருணத்த மறந்துடுவாரு. நமக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்க அப்படிங்கிறத மறந்துடுவாரு. தன்னுடைய வெற்றி, தோல்விகளை எல்லாம் மறந்துடுவார். வெற்றிகள் மட்டும் தான் அவருக்கு ஞாபகம் வரும். சரிங்களா? இது இந்த மாரி ஒரு உறவுகள்ட்ட பிரிவு. அதே மாரி இந்த உறவுகள் இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அகங்காரம் இருக்குது அப்படின்னா, தான் தான் உயர்ந்தது அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்துட்டே இருக்கும். அவங்க செஞ்ச உதவிகள மறந்துருவாங்க. உண்மையிலே அவங்க பொருளாதார ரீதியா ஒரு உறவு கம்மியா இருக்கலாம். சரிங்களா? அவங்க தான் நமக்கு ஆரம்ப காலங்கள்ல ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கலாம். இன்னைக்கு நம்ம உயர்ந்த இடத்துல இருக்கிறோம். அந்தஸ்து எல்லாமே இருக்குது. இந்த நிலையில அந்த உறவ வந்து நம்ம மத்த எல்லா உறவும் ரொம்ப இன்னைக்கு ஒரு புதுசா நீங்க ஒரு திருமணம் பண்றீங்க. உங்களுடைய பிள்ளைங்களுக்கு பெரிய கோடீஸ்வரர், நல்லா அந்தஸ்து எல்லாத்தோட இருக்கீங்க. உங்களுக்கு உதவி பண்ண அந்த நபர் இப்போ வந்து ஒரு கந்தலான உடை அணிந்து ரொம்ப கஷ்டமான, சங்கடமான சூழல்ல அங்க வர்றார். அப்ப நீங்க அவர வந்து ஆற தழுவி கட்டி, இவர் தாங்க என்னுடைய வாழ்க்கையிலேயே முக்கியமான நபர். இவர் இல்லன்னா நான் இந்த இடத்துல இல்லன்னு சொல்லக்கூடிய மனோபக்குவம் இருக்குமா? அப்படி இருந்தா உங்ககிட்ட அகங்காரம் இல்லன்னு அர்த்தம். அந்த இடத்துல அவருக்கு எதையுமே சொல்லாம அத்தனை பேருக்கு முன்னிலையில, வாங்க வாங்க உட்காருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டு இருக்கோம். யாரெல்லாம் பொருளாதார ரீதியா இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் குடுத்துட்டு இருந்துட்டு, அப்படியெல்லாம் பேசி அவங்கள எல்லாம் அனுப்பிச்சுட்டு, அவர தனிமையில போய் பேசுறதெல்லாம் நம்மளுடைய அகங்காரத்தினால வர்ற விஷயம். சரிங்களா? அப்போ என்ன இல்ல, இங்க நாம எத பார்க்கிறோம்? பொருளாதாரத்த பார்க்கிறோம், செல்வ செழிப்ப பார்க்கிறோம். எதெல்லாம் பொய்யோ, அதெல்லாம் உண்மையா பார்க்கிறோம். எது உண்மை? ஆன்மா கூட இருக்கிற அந்த மனநிலை மட்டும் தான் உண்மை. அந்த உண்மையை உணர்ந்தா நாம அதுக்கு மதிப்பு குடுக்கணும். அந்த உண்மையை உணராத வரைக்கும் நாம என்ன பண்ணிட்டு இருப்போம்? இந்த இதுக்கு தான் லௌகீக வாழ்க்கைக்கு தான் நம்ம மதிப்பு மதிப்பு குடுத்துட்டே இருப்போம். அப்ப தன்னை பத்தி அவங்க பெருமை அடிச்சுக்குவாங்க. தன்னையே எல்லா உறவுகள்ட்டயும் சொல்லுவாங்க. என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? நான் எவ்வளவு இதா நடந்துக்கிறேன்? எப்படி குடும்பத்துல நடந்துக்கிறேன்? நீங்க ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? ஒரு குடும்பத்த மத்தியஸ்தம் பண்றது கூட இவர கம்பேர் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. அப்ப அங்க என்ன நடக்குது? அவருடைய அகங்காரம். நான் சரியா இருக்கிறேன். நீ ஏன் சரியா இல்ல? அப்படி சொல்லக்கூடாது. விடுங்க, விடுங்க பிள்ளை. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? உங்கள விட எனக்கு அதிக அடி விழுந்திருக்கு. நான் இல்ல. நீங்கலாம் எவ்வளவு தங்கமான மனிதர். உங்களால நல்லா வர முடியாதா? அப்படி சொல்லி அவர கொண்டு வர்றதுங்கிறது வேற. புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னா, நம்மள வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? முன்னிறுத்தக்கூடிய நிலை வரும். மதிப்பை அறிவால சில பேருக்கு அறிவு தான் தான் ரொம்ப அறிவாளிங்கிற அது எங்கேயாவது ஒரு இடத்துல அது வெளிப்பட்டிருக்கும். உண்மையிலேயே அவர் அறிவாளியா இருப்பாரு. அந்த ஒரு காரணத்தினால அவர்கிட்ட அந்த அகங்காரம் வந்துரும். அதிகாரம் இருக்குது இல்லையா? அதனால வரும். பணம் இருக்குதுன்னா அதனால வரும். நெறைய பேருக்கு வந்து பாருங்க, பணம் இருக்குது அப்படின்னாலே அவங்களுடைய நடத்தை வேற மாதிரியா போகும். அதிகாரம் இருக்கிறவங்க இன்னைக்கு ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்கிறாங்க. ஒரு தாசில்தார், இல்ல கலெக்டர் இந்த மாரி ஒரு பெரிய ஹையர் போஸ்ட்ல இருக்காங்க. அவங்க சொந்தத்துக்குள்ள அங்க போகும்போது அவங்களுடைய நடத்தைகள் எப்படி இருக்குது? சாதாரணமா இருக்கிறீங்களா? ஒரு குழந்தைகள பாருங்க எப்படி இருக்காங்க? எல்லா இடத்துலயும் சாதாரணமா இருப்பாங்க. எங்கேயாவது குழந்தைகள்ல டிஃபரெண்டா இருக்காங்களான்னா இருக்க மாட்டாங்க. அது குழந்தைகள்லாம் அப்படித்தான். குழந்தைகள் மனசு மாரி உங்களுக்கு இருக்கணும்னு ஏன் சொல்றாங்க? நம்ம வளர வளர நம்மள என்ன பண்ணுவோம்னா, நம்மள சுத்தி வேலி போட ஆரம்பிச்சுரும். இது ஒரு வேலி, இது புகழ் வேலி, இது நான் படிச்ச படிப்பு வேலி, இது நான் இருக்கிற வேலைக்கான வேலி. எல்லா வேலையும் போட்டு நடுவுல உட்காந்துக்க வேண்டியது. எனக்கு உறவு சரியில்ல, அது சரியில்ல. இப்ப என்ன ஆகுதுன்னா, மனசுல நிம்மதி இருக்காது. ஏன் நிம்மதி இல்ல? எனக்கு உறவுக்காரங்க என்ன மதிக்க மாட்டேங்கிறாய்ங்க. யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்கன்னா, உங்கள சுத்தி அவ்வளோ தடைய ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்க. அதையெல்லாம் நீங்க என்னைக்கு உடைச்சு எறிஞ்சிட்டு, நீங்களும் அவங்கள மாரி சகஜமா, எளிமையா, எல்லாருக்கும் பழகக்கூடிய தன்மையோட நம்ம அங்க போறோமோ, அப்பதான் அது எல்லாமே சரியாகும். இது எல்லாமே எதனால வருது? அறிவுனால, அதிகாரத்தினால, பணத்தினால, சரிங்களா? இது எல்லாமே நம்ம உறவுகளோட நம்ம கம்பேர் பண்ணிக்குவோம். நம்ம தான் உயர்ந்தவங்க, நம்ம தான் பெரிய ஆட்கள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். நீங்க நினைக்கலாம், என்னங்க இது அகங்காரம், இது பெரிய விஷயம். இந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே உங்கள்ட்ட இருந்து பறிச்சிடும். நீங்க எவ்வளவுதான் வேலை செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு அது கிடைக்காம பண்ணும். உங்களோட ஒத்து போறவங்களோட நீங்க சரியா இருப்பீங்க. உங்களுக்கு மதிப்பு குடுக்குறவங்களோட நீங்க சரியா இருப்பீங்க. ஆனா உங்களோட ஒத்து போகாதவர்கள், உங்கள மதிக்காதவங்க நல்லவளா அவங்க மதிக்காதவங்கன்னு இல்ல. நீங்களே அப்படி நெனச்சுக்குவீங்க. ஏன்னா இந்த அகங்காரம் வரும்போது உங்கள்ட்ட சந்தேகம் இருக்கும். நம்பிக்கை இருக்காது. இந்த அகங்காரம் இருக்கும்போது சந்தேகம், நம்பிக்கை இல்லாம தன்மை,
ஒரு சில விடயங்கள்ல உங்களுடைய மோகம் இருக்கும். உங்களுடைய பதவி மேலேயோ, உங்களுடைய புகழ் மேலேயோ, உங்களுடைய பணத்து மேலேயோ, இது எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு கனெக்ட் ஆயிடும். அப்ப இது 3ம் ஒண்ணு சேர்ந்து இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? யாருமே உங்ககிட்ட நெருங்க முடியாது. யாரு உங்களுக்கு துதி பாடுறாங்களோ, யாரு உங்கள நல்லா சூப்பு போடுறான்னு சொல்லுவாங்க இல்லையா? வாழ்த்துறாங்களோ, அவங்கள எல்லாம் நீங்க பக்கத்துல வச்சுக்குவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்கள தவறான வழியில இழுக்கக்கூடிய உங்களுடைய வெளிமனசும், அது மாதிரி வெளிமனசோட இயங்கிக்கிட்டு இருக்கிற ஆன்மாக்களையும் உங்க கூட பக்கத்துல வச்சுக்குவீங்க. நல்லத சொல்லிக் குடுக்குற ஆன்மாக்களும், நல்ல உணர்வுகளோட இருக்கிற ஆன்மாக்களையும் உங்க பக்கத்திலேயே விட மாட்டீங்க. ஏன்னா, இந்த 3 விஷயங்களும் உங்ககிட்ட தல தூக்கி இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த உறவுகள்ட்டேருந்தும் நம்மள பிரிச்சு வச்சுரும். நட்புகள்கிட்டேருந்தும் நம்மள பிரிச்சு வச்சுரும். இந்த அகங்காரம் எந்தெந்த இடத்துலலாம் வருதுன்னு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? நல்லதெல்லாம் ஒதுக்கிடும். ஏன்னா, தான் செய்றது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லும். நான் என்ன செய்றேனோ அதுதான் கரெக்ட்ன்னு சொல்லும். என்னைக்குமே மேலான ஒரு சக்தி அதை ஏற்கிறதே கிடையாது. தன்னுடைய வழிய மட்டும் தான் அது பின்பற்றும். வெளிமன கட்டுப்பாட்டில மட்டும் தான் அது இருக்கும். முழுமையாவே வெளிமன கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். இந்த அகங்காரம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா, அவர் கான்ஷியஸ் மைண்டோட தான் இருக்கிறாரு. அது நடத்துற வழியில தான் அவர் அத நோக்கி போயிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அ ரொம்ப 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 இருக்கிறதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நெகட்டிவ் பெர்சன் அப்படின்னா யாருன்னா அகங்காரம் தான். இந்த சக்தி நம்மகிட்ட இருந்தா அது ஒரு ஸ்ட்ராங்கான கோட்டை அப்படின்னு சொல்லலாம். அத தாண்டி எந்த நல்ல விஷயமும் உங்களுக்குள்ள வர அனுமதிக்காது. நீங்க நல்ல வழியில போறதுக்கும் அனுமதிக்காது. நல்லவைகள் உங்களை நோக்கி வருவதற்கும் அது அனுமதிக்காது. சரி, இப்ப இத நம்ம உடைச்சு எறியணும். சரிங்களா? அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தன்னுடைய குலம் பற்றி நெறைய பேருக்கு நான் என்ன மதம்? நான் நான் யார் தெரியுமா? நாங்கலாம் இந்து மதம். இதான் பூர்வீகமா ரொம்ப வருஷமா இருக்குதாம். பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடிலேருந்து இருக்குதாம். இந்து மதம் தான் இந்த உலகத்திலேயே உயர்ந்தது. நாங்கலாம் இந்து மதம். நாங்கலாம் கிறிஸ்தவர்கள். நாங்கலாம் முஸ்லீம். இப்படி இந்த மதத்த வச்சு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த அகங்காரம். தன்னுடைய அது பெருமைகள சொல்லி வரக்கூடிய அந்த அகங்காரம். ஜாதிய சொல்லி நான் இந்த ஜாதி தெரியுமில்ல, நான் உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி. சரிங்களா? ஒருத்தர் நம்மள விட தாழ்ந்த ஜாதியா இருந்தா, அவங்க உடனே நான் உயர்ந்த ஜாதியில இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுறது. சரிங்களா? அவங்களுடைய வழிபாடு பற்றி நெறைய பேர் சொல்லுவாங்க. நான்லாம் வழிபாடு பண்ணா கரெக்ட்டா பண்ணுவேன். பூஜை வழிபாடெல்லாம் கரெக்ட்டா பண்ணுவேன். எனக்கு மந்திரம் காயத்ரி மந்திரம் சபிச்சு இது கரெக்ட்டா பண்ணணும். இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் கரெக்ட்டா பண்ணணும். என்ன ஃபார்மாலிட்டீஸ் செய்யணுமோ அதுபடி தான் பண்ணணும். என்ன இப்படி பண்றீங்க? நீங்க முன்னாடி இத பண்ணிட்டீங்க. இதுதானே முன்னாடி பண்ணணும். ஏன் இப்படி பண்ணீங்க? என்னிட்ட நான்லாம் எப்படி தெரியுமா பண்ணுவேன்? ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணுவேன். ரொம்ப ஆச்சரியமா. அதாவது இருக்கிறதிலேயே ரொம்ப மோசமான கர்வம் எது அப்படின்னா, ஆன்மீக கர்வம் தான். தன்னுடைய வழிபாடு ஒருத்தர் கோயிலுக்கு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுவே அவங்களுக்கு கர்வமா மாறிடும். இப்ப நீங்களே பார்த்துக்கோங்களேன். உங்க வீட்ல எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. நீங்க மட்டும் காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு இப்போ ஒரு ஒரு 20 நாளா இருக்கிறீங்களா? இந்த 20 நாள் வந்தோனே காலைல பேசும்போது அவங்க சொல்றாங்க, "என்ன நீங்கலாம் தூங்கிட்டு இருக்கிறீங்க? நான்லாம் எத்தன மணிக்கு எந்திரிக்கணுமா? நாங்கலாம் 4 மணிக்கு எந்திரிச்சு எவ்வளோ ஆச்சாரமா விளக்கெல்லாம் கொளுத்தி வச்சுட்டு, தியானம்லாம் பண்ணி நல்ல விஷயத்த காலையிலேயே கேட்கிறோம். நீங்களும் தான் இருக்கிறீங்களே! என்னமோ தூங்கிட்டு இருக்கிறீங்களே! நீங்கலாம் உருப்படுறீங்களா?" அப்படிங்கிற ஒரு எகத்தாளமான பேச்சு நம்ம அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சுட்டோம்னா, நம்மள்ட்ட அகங்காரம் வந்துட்டு அவங்களையெல்லாம் பார்த்து அவங்களையெல்லாம் பார்க்கிறப்பயே ஒரு ஏளனமான பார்வை. ஒரு பூச்சிய பார்க்கிற மாரி. "இந்தா தூங்குது பாரு இன்னும். நம்மலாம் எப்படி கரெக்ட்டா வந்துட்டோம்ல." அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, இதுக்கு பேரு தான் ஆன்மீக கர்வம். ஏன்னா, தான் ஆன்மீக ரீதியாவும் உயர்ந்துட்டு இருக்கிறேன். யோக ரீதியாவும் உயர்ந்துட்டு இருக்கிறேன். காலையில நான் யோகாசனம் பண்றேன். டெய்லி காலையில ஒரு 10 நாள் யோகாசனம் பண்ணிட்டாருன்னா, அவர கையிலேயே பிடிக்க முடியாது. 10 நாள் எழுந்திருச்சு தியானம் பண்ணிட்டாருன்னா, அவர கையிலேயே பிடிக்க முடியாது. ஏன்? பாக்கி பேர் பண்ணல நான் பண்றேன். எனக்கு எனக்கு நான் ஒரு நாள் எழுந்திருச்சுங்க, நான் 10 நாள் எழுந்திரிச்சுட்டேன். சரிங்களா? அதுவே 48 நாள் கடந்து வந்துட்டாங்கன்னா, அதுவே ஒரு கர்வமா மாறிடும். அப்ப அது மாறாம வச்சுக்கணும். அதுக்கு தான் நம்மளுடைய மனம் பக்குவப்படணும். அப்ப வழிபாடுகள் பற்றி, நம்ம கடவுள வழிபடுறோம். உண்மையான அன்போட யார் எத பண்ணுனாலும் கடவுள் எடுத்துக்குவார். இப்படித்தான் பண்ணணும்ன்ற விஷயமே கிடையாது. நீங்க அன்பின் வழியா போனீங்கன்னா, ரொம்ப எளிமை கடவுள் அடையிறது. நீங்க பக்தியின் வழியா போனீங்கன்னா, ரொம்ப கஷ்டம் கடவுள் அடையிறது. பக்தி மார்க்கம்ங்கிறது வேற, அன்பு மார்க்கம் அப்படிங்கிறது வேற. இந்த அன்புங்கிறது இருக்கிறதுலயே ரொம்ப ஷார்ட்கட் டைரக்ட்டா எல்லாத்தையுமே டச் பண்றது. அதுக்கு எந்த ஃபார்மாலிட்டீஸும் வேண்டியதே கிடையாது. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி நம்ம பண்றது. தன்னுடைய தன்னுடைய ஏரியா குறித்து. நெறைய பேருக்கு அந்த ஊர குறித்தே நெறைய எங்க ஊர்லாம் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? நெறைய பேர் இப்ப இங்க கோயம்புத்தூர்காரன் நீங்க இருக்கிறீங்கன்னா, கோயம்புத்தூர்ல என் கூட படிச்ச ஒரு பையன். தண்ணி குளிக்கவே இல்ல. அவன் படிச்சு ஒரு 2 வருஷம் பார்த்தீங்கன்னா, நாங்கலாம் சிறுவாணி தண்ணீல குடிச்சோம் நாங்க. அது எப்படிப்பட்ட தண்ணி? இதெல்லாம் தண்ணியா அது? அப்படின்னு அவ்ளோ ஏளனம் பண்ணிட்டு, அந்த பையன் பார்த்தீங்கன்னா, குளிக்கவே மாட்டாப்டி.
என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஊரை பற்றிய ஒரு ஒரு கர்வம் வந்துடுது. எந்த ஏரியாவுல இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன மாரியான தொழில்ல இருக்கிறோம், இது எல்லாமே வந்துரும். தன்னுடைய மொழி, நெறைய பேருக்கு அவங்க பேசுற மொழி, அவங்க தெலுங்கா இருந்தா தெலுங்கு தான் வேறும்பாங்க. அதுல ஒரு கர்வம். தமிழ்னா தமிழ்ல ஒரு கர்வம். இந்த மாரி இது எல்லாமே நம்மள என்ன பண்ணக்கூடியதுன்னா, ஒரு மொழி குறித்த கர்வம். அதாவது மொழி குறித்த உண்மையான நம்ம மொழி மேல ஒரு அன்பு இருக்கணும், பற்று இருக்கணும். ஆனா அது கர்வமா இருக்கக்கூடாது. அது இருந்துச்சுன்னா மற்றவங்கள ஏளனப்படுத்தும், பழி சொல்லும், பிரிச்சு வைக்கும் எல்லார்ட்டயும். தன்னுடைய இனம் குறித்து, இது எல்லாமே நம்மள வந்து பிரிச்சு வைக்கக்கூடியதா மாறிடும். இதுல எல்லாம் நமக்கு என்ன வரும்? கர்வம் வரும். இதுல எல்லாம் என்ன வரும் நமக்கு? கர்வம். எல்லாருக்குமே அகங்காரம் வரும். இப்ப இதுல இருந்தெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மள பாதுகாத்துக்கணும். இதுல ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருப்போம். நம்மளுடைய பிறப்புனாலயோ, ஜாதினாலயோ, வழிபாடுனாலயோ, இல்ல தான் இருக்கிற ஏரியா, பகுதி, ஊரு, மாவட்டம் எதுவா இருந்தாலும் சரி. தன்னுடைய மொழி அது எதுவா இருந்தாலும் சரி. தன்னுடைய இனம் அது என்ன இனமா இருந்தாலும் சரி. இப்படி எல்லாத்த குறித்தும் இதுல ஏதாவது ஒரு இடத்துல நாம என்ன பண்ணியிருப்போம்? நாம நம்மளுடைய கர்வத்தை வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருப்போம் இன்னைக்கும். இன்னைக்கு நம்ம நம்ம ஊர்ல உலகத்துல வந்து இன்னைக்கு ஜாதிங்கிறதே இல்லாம போயிடுச்சு. எல்லா மதத்துக்காரங்கள்ட்டயும் ஒண்ணா பழகுறீங்களா? அவங்க விருப்பம். இங்க தற்சுதந்திரம் சொல்லி கடவுளே தலையிட விரும்பல. நீங்க எம்மாத்திரம். நீங்க ஏன் அவர போய் இததான் நீங்க பின்னணும், இததான் நீங்க வழிபடணும் நீங்க சொல்லணும். அவருக்கு அதான் பிடிச்சிருக்கா? பண்ணிக்கோ. அவருக்கு அதுல திருப்தி இருக்கா? பண்ணிக்கோ. ரைட் ஓகே. பண்ணு. ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம். எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் பண்றேன். முடிஞ்சது. நீங்க உங்களுடைய நீங்க இப்ப ஒரு பிரிவு வச்சிருக்கோம். ஜாதினா இதுதான்னு. உங்க ஊர்ல இதை விட கம்மியான ஜாதின்னு நினைக்கிறீங்க. அவங்களையும் உங்களையும் ஒரே மாதிரியா நீங்க நடத்துறீங்களா? உங்ககிட்ட அந்த மாதிரியான எந்த பாகுபாடுமே இல்லையா? அவங்களுக்கு ஒரே மாதிரியான மதிப்பு, மரியாதை நீங்க குடுக்குறீங்களா? அப்படி குடுக்காம இருக்கிறதுக்கான காரணம் உங்க மனசு குடுக்குறேன்னு நினைக்குது. ஆனா சமூகத்தினால நான் குடுக்காம இருக்கிறேன் அப்படின்னு வேற இருக்கலாம். ஆனா மன ரீதியா நீங்க உண்மையிலேயே குடுக்குறீங்களா? அவர்கிட்ட நீங்க அதே மாரி நடந்துக்கிறீங்களா? அப்படி இருந்தா நீங்க உங்ககிட்ட அந்த கர்வம் இல்ல. ஆனா அது இருக்குது அப்படின்னா அந்த கர்வம் இருக்கு. சரிங்களா? அது அது மாரி. இப்ப சிவன் ராத்திரி சமீபத்தில முடிஞ்சது. நெறைய பேருக்கு இந்த சிவன் ராத்திரிய நான் இப்படியெல்லாம் பண்ணுனேன். அதிலேயே ஒரு கர்வம் வந்துரும். நான் இப்படி வழிபட்டேன் தெரியுமா? அப்படி வழிபட்டேன் தெரியுமா? அப்படிம்பான். எங்கேயோ ஒரு இடத்துல நான் உட்கார்ந்திருந்தாலும், நான் என்னுடைய சிவனோட நினைச்சிட்டு இருந்தேனாலே அதுவே பெருசுதான். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி எல்லாம் நம்மகிட்ட நம்மள பற்றி ஒரு எண்ணம் வரும். நெறைய பேருக்கு செல்வ வளம். அவங்கவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதார நிலை, அவங்க வச்சிருக்க வாகனங்கள், நம்மகிட்ட ஒரு நல்ல கார் வாங்கிட்டா அவங்களுடைய தன்மையே மாறிடும். சரிங்களா? ஒரு நல்ல வீடு கட்டிட்டாங்க அப்படின்னா, அந்த அந்த வீட்டுனால அவருடைய அவருடைய மனோநிலையில மாற்றம் வரும். அவங்களுடைய ஆடைகள், அவங்களுடைய ஆபரணங்கள் நெறைய லேடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உறவுகள் வீட்டுக்கு போகும்போது அவங்க என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, நெறைய ஆபரணங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்மளுக்கான அடையாளம். நம்மளுடைய அ ஒரு வசதி நம்மள காமிக்கிறது. ஏதோ ஒரு விஷயத்த அங்க காமிக்கிறதுக்கான விஷயம் அதுதான். எல்லாரும் போட்டுருவாங்க. நான் போட்டு வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய அந்தஸ்த நம்ம எதுவா நெனைக்கிறோம்? அந்த ஆபரணங்கள்ல தான் இருக்குன்னு நெனைக்கிறோம். உண்மையிலேயே உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய மதிப்பு ஆபரணத்துல இருக்குதா? உங்ககிட்ட இருக்குதா? உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, அது உங்களுடைய தனித்துவமான விஷயங்கள்ல தான் இருக்கணும். உங்களுடைய ஆன்மா உங்கள எந்த நல்ல பண்புகளோட வச்சிருக்கோ, நீங்க அதுல தான் மகிழ்ச்சியா இருக்கணும். ஆனா நம்மளுடைய மகிழ்ச்சி என்ன பண்ணிடுவோம்? ஏதாவது ஒரு பொருள் மேல வச்சுருவோம். ஒரு வீட்டு மேலயோ, இல்ல ஆடை மேல. நெறைய பேருக்கு ஒரு ஆடை மேல ரொம்ப பைத்தியமா இருப்பாங்க. பார்த்தா எடுத்துட்டே இருக்கணும்பாங்க. ஏன்னா, அவங்க அதுக்கப்புறம் அது நெறைய ஆடைகள் வாங்கும்போது மத்தவங்கள்ட்ட பேசும்போது அந்த ஒரு அகங்காரம் வந்துரும். என்கிட்ட அவ்ளோ ட்ரெஸ் இருக்கு. ஒரு ட்ரெஸ் நான் போட்டேன்னா திரும்ப போடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ்ளோ ட்ரெஸ் இருக்கு. இது என்ன பண்ணும்னா, அந்த அகங்காரத்த உங்ககிட்ட வளர்த்து விட்டுரும். சரிங்களா? அப்போ சொத்து மதிப்பு. நெறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு அவ்ளோ சொத்து இருக்குங்க, இவ்ளோ சொத்து இருக்குங்க, கோடியில சொத்து இருக்குங்க. அப்படின்னு அத பத்தி பேசிட்டே இருப்பாங்க. பெருமையா பேசிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க கிட்ட அந்த விஷயம் அவங்களுடைய மனசுல அகங்காரமாக இருக்குது. உணவுல, தான் எடுக்கிற உணவுல. நல்ல உணவு எடுக்கிறவங்கள்ட்டயும் அந்த அகங்காரம் வந்துரும். நான்லாம் சாத்வீக உணவு எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு. சாத்வீக உணவு எடுக்கிறது நல்ல விஷயம். நான் எடுத்துட்டு இருக்கிறேன். உங்களால முடிஞ்சத எடுங்க. அது வேற விஷயம். ஆனா அதுவே நான் சாத்வீகம் இருக்கேன். உங்களால எடுக்க முடியல பார்த்தீங்களா? நான்லாம் கரெக்ட்டா எடுக்கிறேன். அப்படின்ற ஒரு உணர்வு வர ஆரம்பிச்சதுன்னா, அங்க அகங்காரம் வந்துரும். பழகுற முறையில, நம்ம நல்லா பழகுறேன். நான் எல்லார்ட்டயுமே நல்லா பேசிட்டே இருக்கேன், நல்லா பேசிட்டே இருக்கேன். சார் நீங்க சூப்பரா பேசுறீங்க சார். உங்கள மாரி பழகுற தன்மை அப்படின்னு 4 பேர் ஏத்தி விட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. நமக்குள்ள அந்த அகங்காரம் வந்துரும். ஓ! நம்ம ரொம்ப நல்லா பழகுறோமா? அப்ப வேற யாரும் நம்ம அளவுக்குலாம் நீங்க பழக மாட்டீங்கல்ல, அப்படிங்கிற ஒரு எண்ணத்த நமக்குள்ள அதுவே விதைச்சுரும். சரிங்களா? அப்ப இதுலேருந்தெல்லாம் நம்மள புரொடெக்ட் பண்ணிக்கணும் முதல்ல. ஏன்னா நம்மளே இல்லாம நம்மளே கரெக்ட்டா இருந்தா கூட, நம்மள சுத்தி இருக்கிற அந்த வெளி மனசுல இயங்கிட்டு இருக்க ஆன்மாக்கள் இருக்கு இல்லையா? அது ஏதாவது ஒண்ணு கொளுத்தி போட்டுரும் நம்மள்ட்ட. அந்த அகங்காரம் வளர்ற மாரி. அந்த விதைய தூக்கி போட்டுருவாங்க அவங்க. அது தூக்கி போட்டா, நாம நல்ல விஷயம் பண்ணுனாலும் சரி, நல்லதே நினைச்சிட்டு இருந்தாலும் சரி, நல்ல நடைமுறைகள்ல இருந்தாலும்,
அதை வச்சு நம்ம கிட்ட அகங்காரத்தை வளர்ப்பாங்க. இந்த கிருஷ்ணாவதாரத்துல வந்து கிருஷ்ணரை வீழ்த்துறதுக்காக அந்த ராதேவுக்கு என்ன பண்ணுவார்னா, கம்சன் வந்து அகங்காரத்தை தான் ஃபர்ஸ்ட் இதா கொடுப்பான். அவளுடைய அகங்காரத்தை வந்து ட்ரிக்கர் பண்ணி விடுறது. அதை பண்ணிட்டா அவன் வந்து அதுல இருந்து கிருஷ்ணனை வெளியாக்கிடுவான். அப்ப கிருஷ்ணன் அவனு பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சுட்டா கிருஷ்ணனுடைய அன்பு வந்து குறைஞ்சு அவனுடைய சக்தி குறைஞ்சிரும். ஏன்னா அவனுடைய சக்தியே ராதா தான். அப்ப அதை பிரிச்சோம்னா ஈஸியா கிருஷ்ணன் நம்ம கொண்டுடலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்கு வரும்? அவனுக்கு வரும். ஆனா அகங்காரத்தையும் தாண்டி நிக்கிறது அன்பு. யார் ஒருத்தர் உங்ககிட்ட நீங்க யார் மேல அன்பு செலுத்துறீங்களோ அவர் அகங்காரமா திரிகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்னதான் துன்பம் கொடுத்தாலும் அதை எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஏத்துக்கிட்டு அவர் மேல ஒரு இம்மி அளவு கூட அந்த அன்பு குறையாம எப்பொழுதும் எப்படி காட்டிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி காட்டிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் உண்மையான அன்பு. அந்த அகங்காரம் உடைஞ்சு போற வரைக்கும் நீங்க ஒண்ணு அந்த அகங்காரத்தினால நீங்க அழிவீங்க, இல்ல அவங்க அழிவாங்க, இல்லைன்னா அந்த அகங்காரம் அழியும். அகங்காரம் அழிஞ்சுதுன்னா இந்த 2 உறவுகளும் நல்லபடியா வாழும். இல்லைன்னா இதுல யாரோ ஒருத்தங்க அழிஞ்சுதான் ஆகும். ஆனா தன்னையே அழிப்பதற்கும் தயாராக இருக்கக்கூடிய தன்மை தான் என்னது? அந்த உண்மையான அன்புங்கிறது. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு தன்மையை ஏற்படுத்தும். பண்புகள், அதான் நான் இப்ப சொன்னேன் இல்லையா? நல்ல பண்புகள், நல்ல இல்லாத பண்புகள் இருந்தாலும் சரி, பழகுற முறையில சில பேர் துணிச்சலா, நான்லாம் துணிச்சலா தெரியுமில்ல, எதா இருந்தாலும் டக்குன்னு செஞ்சிருவேன் அப்படிம்பாங்க. அப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னாலே அதுலயே அவங்களுக்கு என்ன வந்துரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவே அவங்களுக்கு அகங்காரமா மாறிடும். சரிங்களா? அதுவே அகங்காரமா மாறிடும். பழகுற முறையில. ஸோ இது எல்லாமே அவங்களுடைய கேரக்டர் வைஸ்ல. ஆன்மீக அறிவு, நான் தான் முன்னாடியே சொன்னேன். ஆன்மீக ஈடுபாடு, தியானம் பண்றதுனால, சொற்பொழிவை கேட்கறதுனால, இப்ப நிறைய பேர் எழுந்துச்சு கேட்டுட்டே இருக்கிறீங்க. உங்க கூட பயணிச்ச நிறைய பேர் தொடர்ந்து வராம இருக்கலாம். நீங்க தொடர்ந்து வந்துட்டீங்க. நீங்களாம் எப்படிங்க போறீங்க? நீங்களாம் எப்படிங்க கேட்குறீங்க? அப்படின்னா, நாமெல்லாம் கரெக்டா வந்துடுறோங்க. பக்காவா வந்துடுறோங்க. அது கொஞ்சம் அதெல்லாம் இதுதான். நான்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்ல அப்படின்றப்பயே நமக்குள்ள ஒரு அகங்காரம் வரும். நான் காலைல 5 மணிக்கு வரேன். உங்களால 5 மணிக்கு வர முடியல அப்படின்னா, அது பெரிய விஷயங்க. இன்னைக்கு நான் 5 மணிக்கு வர்றதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு தெரியுமில்ல அப்படின்னு நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னா, நம்மளுடைய தன்மையை வந்து நம்மளுக்குள்ள அந்த அகங்காரம் முளைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? கோவில்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல, வழிபாட்டு முறைகள்ல, இதுல எல்லாம் நீங்க ஈடுபடுகின்ற பொழுதும், நல்ல முறையாவே நீங்க செஞ்சா கூட அதிலிருந்து ஒரு சின்ன விதை மூலியமா அந்த அகங்காரம் முளைக்க தொடங்கும். சரிங்களா? அதுதான் இருக்கிறதுலே மோசமான அகங்காரம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா வெற்றி, பாராட்டுறாங்க. யாராவது பாராட்டுறாங்க அப்படின்னா, அந்த பாராட்டு கொடுக்குறப்ப விரைவான வெற்றி வருது உங்களுக்கு. உங்களுக்காக கூட்டம் சேருது. நிறைய பேர் உங்களை வந்து வார்த்தை ஜோடனை பண்ணுவாங்க. நிறைய உங்களை பாராட்டுவாங்க. அந்த மாதிரி பண்றப்ப எல்லாம் உங்களுக்குள்ள அந்த கர்வம் அதிகமாக ஆரம்பிக்கும். தோல்வி வருது அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளாத நிலையை அதை மறைக்கிறதுக்காக எல்லாம் அந்த கர்வம் வரும். வேறு வகையில பலத்தை வெளிப்படுத்தும். தோல்வி வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணும்? அதை ஏற்றுக்காத மனநிலை உங்கள்ட்ட உருவாக்கும். அதை மறைக்கிறதுக்காக சொல்லும். இப்படி ஏன்னா அந்த கர்வம் இருக்கு நம்ம கிட்ட. அதனாலதான் அதை வந்து என்ன பண்ண முடியல? தோல்வி ஏத்துக்கவே முடியல. சோ உண்மையிலேயே நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க தான் அது காரணம். அதாவது அந்த அகங்காரம் இருக்கிறப்ப ராதே மேல ஒரு தப்பு இருக்கும். அந்த தவறுக்காக அதை என்ன பண்ணணும்னா, உண்மையிலேயே அது மேல தப்பு இருக்குது. அந்த இடத்துல வந்து அந்த 2 வணிகர்கள்ட்ட வந்து வாங்கின கடனை கொடுக்க முடியாம, அந்த நிலை ஒரு நிலையை ஏற்படுத்திடுவாங்க. அது ஏன்னா அது காலில் விழுந்து அவங்க அப்பா காலில் விழுந்தாங்க. அவங்க அப்பா காலில் அவர் அப்பா வந்து அவங்க காலில் விழுந்தாங்கன்னா ஓகே விட்டுறேன்பாங்க. ஆனா அதை கூட அதை ராதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த அகங்காரத்தினால நீங்க ஏன் விழணும்? விழாதீங்க. அதெல்லாம் இல்லை. நம்ம வேணா கொடுக்க முடியாது. நீங்க இப்படி பேசினா நான் கொடுக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு மாறிடாது. அப்ப அந்த கிருஷ்ணர் அந்த இடத்துல அதை என்ன முடிவு எடுப்பாருன்னா, இந்த அகங்காரத்தை உடைக்கிறதுக்காக நான் தான் உங்களுக்கு இந்த ஐடியாவே சொன்னேன். அதனால நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். அவங்க அப்பா காலில் விழணும், நான் காலில் விழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழ போவார். அப்ப ராதையை மறைச்சு பார்ப்பாங்க. ஏன்னா ராதைக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நபர், அன்பானவர் வந்து அவரு போய் காலில் விழுந்தாலும் அதுக்கு அவமானம் தானே. தன்னுடைய அவமானம் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும். இல்ல இதுல நீ தலையிடாதுன்னு சொல்லிட்டு அவர் போய் காலில் விழுந்துவார். வயசுக்கு மூத்தவங்கள்ட்ட நான் காலில் விழுறது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உடைச்சிட்டு போய் அதை செய்யணும். தோல்வி ஏத்துக்கிற தன்மை இருக்கு இல்லையா? அதை எங்க ஏத்துக்க முடியும்? அகங்காரமே இல்லைன்னா தான் ஏத்துக்குவாங்க. அகங்காரம் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் சொல்லுவாங்க. நான் தோத்திருக்க மாட்டேன், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க. சரிங்களா? அதை மறைக்கிறதுக்காக வழி தேடுவாங்க. இப்படி எல்லாம் அந்த பலத்தை வந்து இது பண்ணுவாங்க. இதனால என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சீர்தூக்கி பார்க்கக்கூடிய திறன் இழந்துருவீங்க. எது சரி எது தவறுங்கிறத உங்களால சீர்தூக்கி பார்க்க முடியாத நிலை வந்துடும். ஆன்மீக ரீதியா நீங்க சறுக்கல், பல விஷயங்கள் பல தளங்கள் கீழே போற அளவுக்கு உங்களுடைய ஆன்மா வந்து முன்னேற்றம் இல்லாத நிலைக்கு போயிடும். தாழ்வான அதிர்வுகள் உங்க கூட வந்துடும். நிறைய தாழ்வான அதிர்வுகள் வைப்ரேஷன் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். நிறைய அநியாயங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. பொறாமை உங்களுக்குள்ள வந்துடும்.
மன நிறைவில்லாத தன்மை வந்துரும். நிறைய எதிரிகள் வந்துருவாங்க. இதனால இதெல்லாம் உங்களுக்கு பரிசா வந்துரும். அகங்காரம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு பரிசா நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சுரும். சரிங்களா? இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அப்ப நம்மளால வந்து அந்த அந்த நிலையை அடைய முடியாத போயிடும். வெற்றி ஒரு உண்மையான ஆன்மீக ரீதியான இது வர முடியாது. இப்ப இன்னும் பாருங்க, உறவுகளுடைய இழப்பு, எதிர்பார்ப்புகள், நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து நடக்காம போகும். ரொம்ப தாழ்வான அதிர்வுகள், அப்புறம் வந்து இதெல்லாம் வந்துரும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இத கையாள்றது? இப்ப வந்து இத எப்படி கையாளணும்? அப்படின்னா, உங்களையே நீங்க ஆய்வு பண்ணுங்க. எந்த இடத்துல என்ன பண்றோம்னு ஆய்வு பண்ணுங்க. உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. எதா இருந்தாலும் ஒத்துக்கோங்க. தோல்வியா இருந்தாலும் சரி, இதா இருந்தாலும் ஒத்துக்கோங்க. ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா, அத ஒத்துக்கோங்க. ரைட்டுங்களா? அடுத்ததா ரொம்ப முக்கியமானது, உங்ககிட்ட பணிவும், மன்னிக்கும் குணமும் வேணும். நான் அப்படிங்கிறத உங்களுடைய அகராதியிலேருந்தே எடுத்துட்டு, நாம் அப்படின்னு பயன்படுத்துங்க. வெற்றி பெறுறீங்க அப்படின்னா, நாம எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம்னு சொல்லுங்க. தோல்வி அடையறீங்கன்னா, நான் செஞ்ச தவறுனால தான் இந்த தோல்வி வந்துச்சுன்னு ஒத்துக்கோங்க. இந்த 2 விஷயம் வந்துச்சு அப்படின்னா, உங்ககிட்ட அகங்காரத்த முளைக்காம பார்த்துக்கலாம். நான் ஒரு கருவிதான். இங்க நான் ஒரு கருவியா மட்டும் தான் செயல்படுறேன். இது எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கிற அந்த உணர்வ உண்மையாலுமே உணர்ந்து சொல்லுங்க. அனைவருடைய உதவி தான் என்னுடைய வெற்றி. தனியே நான் நின்னு போராடி ஜெயிச்சிருந்தா கூட, எல்லாரும் எனக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சிருக்கிறீங்க. அந்த உதவினால தான் நான் இந்த வெற்றிய பெற முடிஞ்சது. என்னால மன்னிக்கிற தாராளம். யார் என்ன செஞ்சிருந்தாலும் சரி, உடனே இறங்கி போய் மன்னிங்க. உடனே பேசுங்க. உங்க ஊர்லயே நீங்க இன்னைக்கு வந்து இந்த அகங்காரத்த உடைச்சவங்களா இருந்தா, யார் கூட இன்னும் பேசாம இருக்கிறீங்களோ, இன்னைக்கு உடனே அவங்கள கால் பண்ணியோ, இல்ல நேரடியாவோ பார்த்தோ, அவங்கள வந்து நான் உங்கள மன்னிச்சுட்டேன். என்ன மன்னிச்சுக்கோ. நான் தான் தப்பு பண்ணேன். மன்னிச்சுக்கோ. அப்படின்னு சொல்லி அவங்கள தைரியமா பேச முடியுதான்னு பாருங்க. நீங்க பேச முடியுதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் உங்கள்ட்ட அகங்காரம் இருக்கா இல்லையான்னு நீங்க சொல்லலாம். எவ்வளவு போராட்டம் நடக்குன்னு உங்களுக்கு அப்பதான் தெரியும். அந்த ஆள்ட்ட போய் பேசிடுங்க. பேசாத ஒரு வீட்டுக்கு போய் நீங்க பேசி பார்த்துருங்க. அப்ப தெரியும் நீங்க இருக்குதா இப்ப சொல்லிட்டு இருப்பீங்க என்ன வேணா என்னிட்ட அதெல்லாம் இல்லம்பீங்க. நீங்க யாருகிட்ட பேசியோ அவங்க கிட்ட கால் பண்ணி பேசுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களால பேச முடியாது. தப்பு அவங்களாவே இருந்தாலும் சரி. அது எப்படி சார் விட முடியும்? அதெல்லாம் அநியாயத்துக்கு அநியாயம் தான். இப்பயே உங்கள்ட்ட அந்த வார்த்தை வரும். நான் இப்ப சொல்லிட்டு இருக்கும்போதே உங்களால ஏத்துக்க முடியாது. உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் உடனே உங்களை ட்ரிகர் பண்ணும். சரிங்களா? இறைவன் தான் எல்லாமே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, உணருங்க, அதையே ஏத்துக்கோங்க. நம்ம எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத ஏத்துக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே நம்மகிட்ட வந்துருச்சு அப்படின்னா, உங்களால இந்த அகங்காரத்த என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா உங்கள்ட்டேருந்து வராம பார்த்துக்க முடியும் உங்ககிட்ட. நீங்க உங்கள நல்ல ஒரு புரொடெக்ட் பண்ணதா நபரா இருக்க முடியும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு ஒரு நிலையோட இந்த அகங்காரம்ங்கிற காளிங்கன் அந்த பாம்ப வந்து நம்மளுக்குள்ள தலை தூக்க விடாத அளவுக்கு அத வந்து எப்பயுமே நம்மளுடைய காலடியிலே வச்சு மிதிச்சு வச்சிருக்கிறதா இருக்கும். நான் அத மிதிச்சு வச்சிருக்கேங்கிற அகங்காரம் கூட நமக்கு வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையோட நம்ம வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு சொல்லி, இந்த நிகழ்வ நம்ம இன்னைக்கு நிறைவு பண்ணுவோங்க. நாளைக்கு நம்ம சந்திப்போம்.